முதல் A1 அக்யூஸ்ட் விஜய், A2 திமுக, A3 யார் தெரியுங்களா? முதன்மை இதுதாங்க. மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் மரத்து மேலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வெயிட்டு தாங்காமல் அந்த மரம் உடச்சி விழுது கீழே. அப்படியே கூட்டத்தில் அது விழுந்த அந்த மரம் வந்து ஒரு குழந்தை வயிற்றுல குத்தி மொத்தம் கிழிஞ்சு குடலாம் வெளியே வந்துருச்சு. 1.5 வயசு குழந்தை. உங்களுக்கு வந்து பஞ்சாப்ல இருந்து பாதுகாவலர்கள், துபாயிலேருந்தே வந்தாங்க சார். ஆதவ அர்ஜுனாவுக்கு பல வெவ்வேறு மாநிலங்கள், கேரளா, குஜராத் போன்ற இடங்கள்லேருந்து பாதுகாவலர்கள் வராங்க. உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் வரணும். அப்போ உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் உறுதி செய்கிறீங்களோ ஒவ்வொரு மீட்டிங்லையும்? அப்போ ஏன் உங்களை நம்பி வர எளிமையான மக்களுடைய பாதுகாப்பு நீங்கள் உறுதி செய்யலை? அவர் சர்க்கார் படத்துலையும் தமிழன் படத்துல இந்த மாதிரி படங்கள்ல அரசியல் பேசணும். ஒரு அரசியல் வியாபாரி அவர் பணத்துக்காக அரசியல் பேசுனவர். அப்ப இங்க எப்படி இருப்பாரு? அவர் லக்ஸரியா வாழ்ந்துட்டாரு. ஏர்னா ஏசி, நின்னா ஏசி, படுத்தா ஏசின்னு அவர் லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்துருங்க. அவர் எப்படி மக்களை பத்தி சிந்திப்பாரு? எல்லாரும் எனக்காக தான் வலிக்கலன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. இவ்வளவு மனித புனிதர்லாம் திமுக கிடையாது. 41 பேருக்கு நீ இந்த கூறிய 69 பேர் இறந்தான் கள்ளச்சாராயத்துல. ஒரு வார்த்தை திமுக, ஒரு வார்த்தை கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாராவது வாய தரீங்களா? என்ன வாங்குற காசுக்கு மேல கூறாண்டா கொய்யான்ற மாதிரி என்ன பண்றான்? எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு அழுகுறாங்க. கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா. கொடி கட்டுற காசுல 10 ஆகுமா? அப்போ வந்து உங்களை நம்பி வரவங்களுக்கு ஒரு தண்ணீர் போத்தல்களையோ, ஒரு சாப்பாட்டு பொட்டலங்களையோ, ஒரு வந்து இந்த மாதிரி மொபைல் நடமாடும் கழிப்பறைகளையோ எதையாவது நீங்க வந்து அங்க ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்களா? எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை. பாதிக்கப்பட்டவங்களோட அந்த மாவட்ட செயலாளர், அந்த லோக்கல்ல பொறுப்பு இருக்க ஆளுங்க யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலியா? நிக்கல. திமுக போறாங்க, அதிமுக போறாங்க, பாமக போறாங்க, நாம் தமிழர் போறாங்க, விசிக போறாங்க, பாஜக காரங்க உட்பட போயிட்டாங்க. நான் டிவிகே காரங்க வரலன்றது கம்ப்ளைண்ட். ஒரு ஆணையத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு எங்க உண்மையே சரியா விசாரிக்க மாட்டாங்க. தூத்துக்குடி சம்பவத்துக்கு அருணா ஜெகதீஷன் அவர்களை ஆணையத்தோட தலைவரா போட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த சம்பவம் எந்த நிலையில இருக்கு? ஏற்கனவே செத்த 14 பேருடைய நிலைமை என்ன? கேர்ஃபுல்லானா வெறும் 50,000 பேர் கூட்டத்துக்கு 500 போலீஸ் மட்டும் வச்சு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணீங்களா? எங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண கூட்டம் போட்டாலே எங்கள் ஜனத்தை விட போலீஸ் ஜனம் அதிகமாக இருக்குங்க. சீமான் அண்ணன் எத்தனையோ கூட்டத்தில் கிண்டல் பண்ணியிருக்காரு. நாங்கள் குறைவாக இருக்கோம், காவல்துறை இவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. அவர் இருக்கிற இடத்துல ஒரு வீடியோ போட முடிஞ்ச விஜயால அவங்க இருக்கிற இடத்துல 40 பேர் போட்டோ வச்சு ஒரு மாலை கூட போட முடியல. அவங்களுக்கு ஒரு இரங்கல், நீங்கள் இரங்கல்னா எப்படி தெரிவிக்கணும் தெரியுமா? ஒரு வீடியோ வச்சு இது வந்து துயர சம்பவம், இது நான் எதிர்பார்க்கல, இதுதான் இரங்கலா? என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த ஓட்டு பாதிக்கப்பட்டுருமோ, அந்த ஓட்டு பாதிக்கப்பட்டுருமோ? ஏன் முல்லை பெரியார் பற்றி, காவிரி பற்றி அவர் பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? பேசவே மாட்டார். அவருடைய படம் ஜனநாயக படம் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஓடாதுன்ற பயம் அவருக்கு இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இழப்பு நடந்துருச்சு. எவனாவது டிவி கேட்கறேன், என் மாமா மச்சான் அண்ணன் தம்பிலாம் இருக்கான் டிவி கேல, எவனாவது ஒருத்தன் அவங்க வீட்டில் போயிட்டு நான் டிவி கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லணும். இப்போ பொய் சொல்லிட்டு தான் போவான். ஒருவேளை போகிறதா இருந்தால் இதன் பிறகு நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடிகர் விஜயோடைய இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது உங்களோட பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் சார்ந்த இடங்களில் நாம் தமிழ் கட்சி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் பல இடங்களில் பேசப்படுது. பெருசாக இந்த மது சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை இந்த ஆம்புலன்ஸ் சார்ந்த விஷயங்களோ எதுவுமே பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதது உங்களோட கட்சி. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? தம்பி, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல கட்சி நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள், கட்சி தலைமை, கட்சியில் வந்து முக்கிய மாநில பொறுப்புகளில் வந்து அங்கம் வகிக்கிறவர்கள் வந்து சுய ஒழுக்கம்னு ஒன்று முதல்ல இருக்கணும். இந்த கூட்டம் வந்து முதல்ல விஜயின் பின்னாடி நிற்குதுன்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். விஜய்க்கு பின்னாடி நேற்று உடனே மீட்டிங் உடனே வந்து நின்றுதா? இல்லை. விஜய்க்கு ஏன் வந்து அவங்க முதல்ல இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டம் ஆதரவு தெரிவிக்குதுன்னா, அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர். இந்த மண்ணில் ஒரு 60 படங்களுக்கு மேலே நடித்து ஒரு பெரிய திரைப்பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தமிழ் நடிகர் அவர். அதனால தான் அந்த கூட்டம் வந்து முதல்ல விஜய் பின்னாடி வருது. நாங்கள் ஏற்கனவே பல்வேறு இடங்கள் இதை விவாதிச்சிருக்கிறோம். விஜய்க்காக வருகிற கூட்டம் வந்து அவரை பார்க்க வர கூட்டமா இல்லை அவர் பேசுகிறத கேட்க வர கூட்டமா அப்படின்னு. அப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த கூட்டம் வந்து 99% அவரை பார்க்க வர கூட்டம் தான். பெரும்பான்மையாக பெண்கள்லாம் வராங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வர்றதுக்கு, ஓட்டர் ஐடி கூட இல்லாத பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் வராங்க. அப்போ இந்த கூட்டம் வந்து எதுக்காக வராங்கன்னா, விஜய் அவர்களை பார்க்க வராங்க. இப்போ இவங்க இந்த நகர் வந்து இந்த கரூர் சம்பவன்றது வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த அரசியல் கட்சிகளுக்கு
அனைத்து அரசியல் கட்சியுமே இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஒரு முக்கியமாக சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஒரு அரசியல் பயிலரங்கம்னு ஒன்று இருக்கும். அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் அரசியல் பயிலரங்கம்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுவாங்க, ஒன்றிய நகர பேரூராட்சி கழக செயலாளர்களுடைய கூட்டம் போடுவாங்க. கூட்டம் போட்டு கட்சியோடைய உறுப்பினர்களை நீங்கள் இப்படி தான் வழி நடத்தணும், இப்படி கூட்டிகிட்டு வரணும், இப்படி நிற்கணும், இப்படி உறுதிமொழி எடுக்கணும், இப்படி புகழ் வணக்கம் செலுத்தணும், இந்தந்த தலைவர்கள்லாம் நம்மளுக்கு அவர்களுடைய கோட்பாடுகளை முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த தலைவர்கள்லாம் எதை நோக்கி இந்த மண்ணில் ஒரு விடுதலையை நோக்கி பயணிச்சிருக்காங்கிறது அந்த கோட்பாடுகளை சொல்லிக் கொடுத்து இப்படி பயணிக்கக்கூடிய கட்சிகளை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேர்ந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய கூட்டமாகி ஒரு ஒழுக்கத்தின் பின்னாடியே அவங்க போவாங்க. ஆனால் இந்த கூட்டம் கட்சியை சார்ந்து கொள்கையை சார்ந்து நகர்றது இதுதான். ஆனால் இந்த கூட்டம் வந்து முழுக்க இந்த திரை கவர்ச்சி சினிமா கவர்ச்சிலையும் வந்து கூடிருச்சு. கூட்டின கூட்டம் விஜய் அங்கே என்ன பேசுவார்னு கேட்பாங்களா? கேட்கல, ஆர்ப்பரிக்குது. அதுலேயும் குறிப்பாக இவங்க இதில் என்ன தவறுகள் முதல்ல எழுச்சாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு கரூருக்கு வர்றதா அறிவிக்கப்பட்ட நேரம் அஃபிஷியலாக அவங்களுடைய பேஜ்லேயும் அஃபிஷியலாக அவங்க லெட்டர்லையும் காவல்துறை கிட்ட கோரி இருக்கிற அனுமதியிலையும் அவங்களுக்கு அங்கே வந்து கரூரில் பேசப்படுற நேரம் வந்து மதியத்துக்குள்ளே பேசிடுவார். இந்த 11 to 12 இந்த இடைப்பட 10 to 12க்குள்ளே அவர் பேசிடுவார் கரூர்லன்றது தான் நேரமே. ஆனால் விஜய் அவர்கள் எத்தனை மணிக்கு வராரு அந்த கூட்டத்துக்கு? இரவு 8 மணிக்கு வராரு. 7 to 8க்குள்ளே அங்கே வராரு அந்த கூட்டத்துக்கு. அப்போது ஒரு நாள் முழுக்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த மக்கள் வந்து அப்படியே அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் தேங்கிருச்சு விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு. அங்கே இருக்கிறவங்களே வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டலாம் நீங்கள் பார்க்க முடியுதா இல்லை? சின்ன பிள்ளைங்க நாங்கள் இவ்வளோ கூட்டத்தில் நிற்கிறோம், மூச்சு திணறுது, இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருச்சு, பெண்கள் அவதி அந்த மாதிரி காணொலிகள் இந்த ஆர்மியிலேருந்து ஒருத்தர் சாப்பாடு கிடைக்கலன்னு வீடியோ போட்டார். அந்த மாதிரி வீடியோக்களை நம்ம கூட்டம் கரூரில் வந்து சேரும் போது நம்ம பார்க்க முடிஞ்சது நம்ம கண்ணால். சின்ன பிள்ளைங்க தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கலன்ட்டு. நீங்கள் ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தணுமா ஏற்படுத்தக்கூடாதா? இன்றைக்கி ரொம்ப எளிமையாக வந்து ஒரு மொபைல் டாய்லெட் வந்துருச்சு, தண்ணி வசதி உங்களால் ஏற்படுத்த முடியாதா? எவ்வளோ எளிமையாக ஏற்படுத்த முடியும்? நீங்கள் பண்ணுற செலவில் ஒரு 1% ஆகுமா? அது கொடி கட்டுற காஸ்ட்டில் 10 ஆகுமா? அப்போ வந்து உங்களை நம்பி வரவங்களுக்கு ஒரு தண்ணீர் போத்தல்களையோ ஒரு சாப்பாட்டு பொட்டலங்களையோ ஒரு வந்து இந்த மாதிரி மொபைல் நடமாடும் கழிப்பறைகளையோ எதையாவது நீங்கள் வந்து அங்கே ஏற்பாடுகள் செஞ்சுருக்கீங்களா? எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை. எங்க இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு தலைவருடைய ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு நடக்குதுன்னா முன்கூட்டியே சில கட்சிகளில் தலைவர்களே நேரடியாக போயிட்டு அது நடக்கிற இடத்துக்களை கண்காணிப்பாங்க. அதை விட்டுருவோம். உங்கள் கட்சியில் முதன்மை பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த் இது போன்ற ஆட்கள் போய் முன்கூட்டியே அதை சந்தித்து அந்த மாவட்ட செயலாளர் வந்து எந்த மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்காரு, அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னு போது அந்த பிம்பம் உங்களுக்கு பெரிய அளவில் காட்டப்படுறதில்ல ஊடகம். அவர் புறப்பட்டார், வந்துட்டு இருக்காரு, 24/7 போடுறீங்களே. உங்களை சொல்ல எல்லாரும் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஊடகங்கள் வந்து எல்லா ஊடகங்களும் சொல்கிறாங்கல்ல, முதன்மையான ஊடகங்களே வந்து இந்த மாதிரி லைவ் போடுது. அப்போது கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது நீங்கள் எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை அங்கே செஞ்சுருக்கணும்? எந்த ஒரு அடிப்படை வசதியிலுமே கிடையாது. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத இடத்துல மக்கள் வந்து சிக்கிட்ட உடனே ஒரு நாள் முழுக்க அவங்கள வச்சு செய்கிறீங்க. வெயிலில், கடுமையான வெயில் அன்றைக்கி முழுக்க அன்றைக்கி நிற்கிறாங்க, மூச்சு திணற அந்த இடத்துல வந்து வெளியிலையும் போக முடியாத மக்கள் ஒரு ஆள் நிற்க வேண்டிய இடத்துல 4-5 ஆள் தள்ளிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஒரு கட்சி கூட்டங்களை தம்பி, ஒரு பெண்கள் வராங்கனாலும் எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு அந்த இருக்கையை கொடுக்கணும், நம்ம தூரம் நின்று அந்த இடத்துல அவங்களை நிற்க வைக்கணும், அவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும். இதுதான் கட்சியினுடைய வளர்ப்பாக இருக்கும். எங்களோட கட்சி கூட்டங்களாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும். அண்ணன் வந்தாருன்னா முன்னாடி 10 வருஷம் எந்திரிச்சு பின்னாடி போங்க பெண்கள் உட்காரன்னு சொல்லுவார். 2 பேர் நின்றுனாலும் அண்ணன் கடுமையாக நண்டுவார். பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும், அவங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அதுதான் நீங்கள் பெண் உரிமை பேசுறதுக்கு அர்த்தம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெண்களை, குழந்தைங்க, பெரியவங்க யாரையும் பார்க்கறதில்ல, எல்லாரையும் ஒரு மாட்டு சந்தை மாதிரி போட்டு விட்டீங்க தம்பி. இதில் வந்து 3 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது தம்பி. நடிகர் விஜய் அவர் மேலே தப்பு இருக்குது. அவர் இதெல்லாம் கண்காணிக்காது, அடிப்படை வசதிகள் செஞ்சுருக்காங்களான்னு பார்க்காது, குறிப்பாக நேரம் கடைப்பிடிக்காது. குறிப்பாக வந்து அவர் சுத்தமாகவே நேரம் கடைப்பிடிக்கல, இரவு தாமதமாக வராரு. அந்த தாமதத்துக்குள்ளே இவங்க ஆல்ரெடி ஏற்கனவே மூச்சு விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் மயக்கம் போட்டு வீழ்ந்துட்டார். கரூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை நடக்குது. இதை முன்கூட்டி நீங்கள் பார்க்கணும்ல. அப்பவும் அதை அந்த அசாதாரண சூழலை அவர் கவனிக்கல. வந்து பேசும்போது அங்கொன்று இங்கொன்றுமா அந்த மாதிரி சூழல் நடந்துகிட்டே இருக்குது. அப்பவும் அந்த அசாதாரண சூழலை ஒரு தலைவர் மேலே நின்று பேசுகிறது அதை கவனிக்கல. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வர மொத்தம் அவர் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறாரு. என்னப்பா நம்ம கட்சி கொடி கட்டின ஆம்புலன்ஸ் வருதுன்ட்டு. பிறகு தான் ஆதவ அர்ஜுனா போயிட்டு அவர் காதில் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. இதில் பாருங்கள், நீங்கள் குறிப்பாக சின்ன குழந்தை மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் மரத்து மேலே வந்து உட்காந்துட்ருக்காங்க. அந்த வெயிட்டு தாங்காமல் அந்த மரம் உடச்சி விழுது கீழே. அப்படியே கூட்டத்தில் அது விழுந்த அந்த மரம் வந்து ஒரு குழந்தைக்கு வயிற்றில் குத்தி மொத்தம் கிழிஞ்சு குடலாம் வெளியே வந்துருச்சு. 1.5 வயசு குழந்தை, 5 ஆண் பிள்ளைங்க, 5 பெண் பிள்ளை. இதெல்லாம் யார் பொறுப்பு இருக்குது? ஒரே அடியாக தூக்கி திமுக மேலே கரூரில் மட்டும் எப்படி இந்த சம்பவம் நடக்கலாம்? அது போன்ற தவறுகள் இருக்கு. அந்த விஷயங்கள் கூட அவர் அட்ரஸ் பண்ணல. இப்போ நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அந்த விஷயங்கள் கூட எதுவுமே டீப்பாக அட்ரஸ் பண்ணாமல் வெறும் 19 ஒரு பழி மட்டும். எங்க முதல்ல தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டியது யாருங்க சொல்லுங்கள்? முதல்ல தார்மீக பொறுப்பு விஜய் அவர்கள் ஏற்கணும். ஏத்தாரா? 74 மணி நேரம் கழிச்சு பேசுகிறாரு. நீங்கள் அங்கேருந்து ஒரு பரபரப்பான சூழலை நம்மளால் இன்னும் இஷ்யூ ஆகிடக்கூடாதுன்னு கிளம்புறீங்க. சரி, குறைந்தபட்சம் நீங்கள் விமான நிலையத்தில் பேசிட்டு போயிருக்கணும்ல.
இந்த சம்பவம் செத்து போயிட்டாங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. 30 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, செய்தியாளர் பின்னாடி கத்துறாங்கல்ல. ஏங்க 30 பேர் செத்துட்டாங்கன்னு கத்துறாங்கல்ல? உங்க கட்சி உங்களை பார்க்க வந்த தோழர்கள் தானே, உங்களை பார்க்க வந்து எளிமையான பிள்ளைங்க. எவனாவது ஒன்றிய செயலர் செத்தானா? இருங்க, என்னோட கேள்வி ஒன்று தாங்க. யாராவது ஒன்றிய செயலர் செத்தாங்களா? மாவட்ட செயலர் செத்தாங்களா? கட்சியோட நிர்வாகிகள் யாராவது இறந்தாங்களாங்க? அப்போ இவங்க மட்டும் எப்படி பாதுகாப்பாக இருந்தாங்க? உங்களுக்கு வந்து பஞ்சாப்ல இருந்து பாதுகாவலர்கள், துபாயிலேருந்தே வந்தாங்களே சார். ஆதவ அர்ஜுனாவுக்கு பல வெவ்வேறு மாநிலங்கள், கேரளா, குஜராத் போன்ற இடங்கள்லேருந்து பாதுகாவலர்கள் வராங்க. உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் வரணும். அப்போ உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் உறுதி செய்கிறீங்களோ ஒவ்வொரு மீட்டிங்லையும்? அப்போ ஏன் உங்களை நம்பி வர எளிமையான மக்களுடைய பாதுகாப்பு நீங்கள் உறுதி செய்யலை? ஏன் செய்யலை? உங்களை நம்பி எப்படிங்க வருவான்? என்ன அரசியல் இது? என்ன மாதிரியான அரசியல் இது? மக்களை வந்து நல்வழிப்படுத்தி, உங்கள் தொண்டர்களை நல்வழிப்படுத்தி, உங்களோட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இப்படி தான் நீங்கள் கூட்டம் சேர்க்கணும். இப்படி எங்க 500 பேர் 1000 பேர் சேர்ற மீட்டிங் கூட 20 வாலண்டியர்ஸ் நிறுத்துறாங்க. தன்னார்வலர்களை கட்சியிலேயே உருவாக்கி அவங்களுக்கு தனியாக ஒரு ஆடை கொடுத்து இவங்களாம் வாலண்டியர்ஸ்னு அவங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு 1000 பேர் சேர்ற கூட்டத்தில் கூட அவங்களே கவனிச்சுருவாங்க. பொதுமக்களே கவனிப்பாங்க, பெண்களே கவனிச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு அசாதாரண சூழல் உருவாகுதான்ட்டு மற்றவங்க யாராவது குரல் கொடுத்தா யார் போப்பான்னு சொல்லிட்டு தடுக்கி விடுவாங்க. எதையாவது நீங்கள் இவ்வளோ பேர் 25,000 50,000 பேர் கூட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்த ஒரு 1000 வாலண்டியர்ஸ் உங்களால் உருவாக்க முடியாதா? உங்கள் கட்சியோட ஒன்றிய பேரூராட்சி நகர நிர்வாகிகளை போட்டு வாலண்டியர்ஸ் மாதிரி உங்களால் உருவாக்கி பாதுகாப்பான சூழல் உருவாக்க முடியாதா? என்ன மீட்டிங் இது சொல்லுங்கள்? 41 உயிர்னா சாதாரணமாக உங்களுக்கு? எவ்வளோ எளிமையாக பேசுகிறார் நேற்று காணொலியில். இதை அட்ரஸ் பண்ணுறாரா? இதை வந்து பேசுகிறாரா? மக்கள் செத்துட்டாங்க, அதுக்காக நான் இப்படி இருந்தேன், இந்த மாதிரியான சூழல் வந்து இதுக்கப்புறம் நடக்க, அப்படி பேசுகிறாரா? என்ன பேசுகிறார்? முழு பழியை தூக்கி நீங்கள் திமுக மேலேயும் கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மேலேயும் போடுற மாதிரி தான் அந்த காணொலி இருக்குது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அப்படி நடந்துதான் இருக்கட்டும். அவர்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட வேலை? இல்லை, செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்குறாரு. செந்தில் பாலாஜி டைம் ஸ்டாம்ப் போட்டு இந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலாக விளக்கம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு விளக்கம் ஏன் தாவக சார்பில் இருந்து யாரும் இல்லைங்க. திமுகவுடைய மெத்தனை போக்கு இதில் இருக்குது. நம்ம அதை பற்றி இப்போ விரிவாக பேசுவோம். முதல்ல இவங்க A1 அக்யூஸ்ட்னா விஜய் தாங்க. இந்த சம்பவத்தில் கரூரில் A1 அக்யூஸ்ட் விஜய். தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். தன்னை நம்பி வருகின்ற தன்னுடைய கட்சி தோழர்கள் இல்லாமல் பொதுமக்கள் எத்தனை பேருங்க செத்துற? குழந்தை செத்துருக்குது. உங்கள் கட்சி பற்றி அந்த குழந்தைக்கு தெரியுமா? விஜய்னா யாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? 1.5 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும் அந்த குழந்தைக்கு? ஒருத்தர் போட்டிருக்காருங்க ஒரு முகநூலில், ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்க கணவர் தூக்கிட்டு வர்றாரு தோல் மேலே. ஒரு அம்மா பேசிச்சுல்ல மாநாட்டில், எனக்கு எங்கள் வீட்டுக்காரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு. இப்போ யார் தூக்கிட்டு வர்றா? விஜயா? அந்த அம்மா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க பாருங்க, அவங்களுடைய வீட்டுக்கார் தூக்கிட்டு வர்றாரு. எந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் உங்கள் நிர்வாகிகளை உருவாக்குறீங்க சொல்லுங்கள்? எந்த கொள்கை சார்ந்து உருவாக்குறீங்க? நீங்கள் ஒரு விளக்கம் கொடுங்க, நாங்கள் விட்டுறோம். தாவேக்கா விமர்சிக்காமல். இங்கே எத்தனை உயிர் கண் கொண்டு பார்க்க முடியுதாங்க? இந்த 3 நாட்கள் 4 நாட்கள் நம்மளுடைய மனநிலைலாம் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டில் தெரியுமா? ஒரே ஒரு நிகழ்ச்சியில் 40 பேரோட உயிரை நீங்கள் கொண்டிருக்க எந்த ஒரு பிளான் கிடையாது. இரங்கல் கூட்டம் கூட ஒரு கட்சி நடத்தவே இல்லை. இறந்தவங்களுக்கு போய் பக்கபலமாக நிற்கவே இல்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏங்க இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அங்கே போனோம்னா இன்னும் அசாதாரண சூழல்கள் உருவாயிடும், இன்னும் கைகலப்பு ஏற்படும், இன்னும் பிரச்சனைகள் வரும்னா, அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து நீங்கள் ஒதுங்கி தூரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இங்கே பாருங்க, மக்களுக்காக சாகணும். அப்பேற்பட்டவங்க தானே களத்துக்கு வர முடியும் அரசியலுக்கு. மக்களுக்காக நீ போராடணும், மக்களுக்காக நீ சிறைக்கு போகணும், மக்களுக்காக சாகிற நிலைமையாக வந்தாலும் நீ செத்து போகணும். அவன் தானே உண்மையான தலைவன். அங்கே போன பிரச்சனை வந்துடும், இவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் தான் அவர் வீட்டுக்கு போகிறார் சென்னைக்கு. அங்கே திருப்பி பிரச்சனை மக்களுக்கு பாதிப்பாயிடுவாங்க. ஏற்கனவே 41 பேர் கொண்டுட்டீங்க. அந்த உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர் வந்து கேட்குறாங்க, எங்கே அவன் அப்படின்னு கேட்குறாங்க. 3 நாள் பொறுத்து பேசுறது சரியாங்க? 3 நாள் பொறுத்து யாராவது பேசுவாங்களா? ஏன் காரில் போகும்போது நீங்கள் பேசிருக்கலாம்? அதுவுமே பேசல. பதிவு செய்யப்பட்ட காணொலி 3 நாள் கழிச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாருன்னா ஓகே, ஒரு நியாயம். சரி, ஓகே, ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பதிவு செய்யப்பட்ட காணொலி அது திருச்சியிலே போடுறதுக்கு என்ன? அதில் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் சார், சிஎம் சார், என் மேலே ஏதாவது கோவம் இருந்தா என்ன வேணா பண்ணுங்க, எங்களை நம்பி வரவங்களே எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பண்ண வீட்லயே தான் இருப்பேன், அலுவலகத்தில் தான் இருப்பேன், நீங்கள் என்ன கைது பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணுமோ என்ன பண்ணிக்கங்கன்றதா, அதுதான் பழி வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல வர. பழி வாங்கணுன்ற வார்த்தையில் ரொம்ப தடித்த வார்த்தைகள் மாதிரி தெரியுது இல்லை? ரொம்ப ஒரு அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க இதோட ட்ராக்கே அவர் மாற்ற பார்க்குறாருங்க. இது ட்ராக் வந்து நடந்திருக்கிற சம்பவம் வந்து மிக கொடுமையான மிக துயர சம்பவம். அந்த சம்பவத்துக்கு நீங்கள் வருத்தம் தெரிவித்து இரங்கல் தெரிவித்து முழு பொறுப்பை நான் ஏற்கிறேன், எங்களுடைய நிர்வாகிகள் சரியாக ஒரு பாதுகாப்பு வசதிகளை செய்யாதனாலையும் நேரத்துக்கு நான் அதை ஏன் குறிப்பிடல, நேரத்துக்கு 1 மணி நேரம் தாமதப்படுத்தலாங்க, அதுவே தப்பு சரிங்களா? அப்படி இருக்கும்போது 8லிருந்து 10 மணி நேரம் இவர் தாமதப்படுத்துறாரு. காலையிலே 8 to 10 இவர் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. 8:45 தான் இங்கேருந்தே கிளம்புறாரு. 8:45 தான் சென்னையிலேருந்தே கிளம்புறாரு. இது ஒரு தலைவனுக்கு அழகா? இந்த மெத்தனதுக்கான காரணம் என்ன? இல்லைன்னா திட்டமிட்டு ஜனங்க கூட்டம் ஏங்க அவர் வந்து அடிப்படையில் மிதிப்பட்டு ஒரு மக்களுக்காக போராடி மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் களத்தில் இன்னும் அரசியல்வாதி கிடையாதுங்க. அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் சர்க்கார் படத்துலையும் தமிழன் படத்துலையும் இந்த மாதிரி படங்கள்ல அரசியல் பேசணும் ஒரு அரசியல் வியாபாரி. அவர்
அவர் பணத்துக்காக அரசியல் பேசினவர். அப்போ இங்கே எப்படி இருப்பார்? அவர் லக்ஸரியாக வாழ்ந்துட்டாரு. ஏர்னா ஏசி, நின்னா ஏசி, படுத்தா ஏசின்னு அவர் லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்தவருங்க. அவர் எப்படி மக்களை பற்றி சிந்திப்பார்? 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நம்ம பேசுகிறோன்னு சொல்லியிருக்கோமே கரூரில், 8 மணிக்கு சென்னையிலேருந்து புறப்படுறோம்னு ஒரு அடிப்படை அறிவு விஜய் அவர்களுக்கு இருக்கா? சிந்திச்சு பாருங்க. அடிப்படையில் இந்த அறிவு இருக்கா அவருக்கு? அவங்க கட்சிக்காரங்களும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதாபிமானமே இல்லை, வி ஸ்டாண்ட் வித் கரூர்னு போடாமல் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர்னு போடாமல் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறது. இறந்த 41 பேர் மேலேயும் எந்த ஒரு துளி அக்கறையும் இல்லாதவங்க அவங்களாம். அவங்க கட்சியோட அட்வொகேட் பேசுறாரு, எங்கே 41 பேரும் இங்கே தான் செத்தாங்கன்னு எப்படி சொல்கிறது, வேற எங்கேயாவது செத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசுறாரு. ஊசி போட்டு கொண்டு இருப்பாங்க டிஎம்கே கவர்மெண்ட்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இது வந்து திமிரான பேச்சு இல்லையா? நீங்கள் என்ன பணம் படைச்சிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்கன்னு பேசுகிறீங்களா? வழக்கறிஞர் வந்து அவரை நாவு அடக்கி பேசணும், நாவு அடக்கப்படுவார். நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் சிந்திக்கணும் தம்பி. விஜய் விட்டுருங்க. சரி, இவங்கெல்லாம் புசியானது ஆதவச்சனாலாம் கூட விட்டுருங்க. அவங்களுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் பாசறை இருக்கா இல்லையா? வழக்கறிஞர்கள் அணியின் பொறுப்புலாம் போட்டிருக்காங்கல்ல. கரூரில் எத்தனை ஒரு 60லேருந்து 40 வழக்கறிஞர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வழக்கறிஞர்லாம் போய் நின்றுக்கலாமே களத்தில். இதை ஒரு வழக்கா நீங்கள் வந்து திமுக பக்கமே கூட நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு ஆளுங்கட்சி சொல்லியிருக்கலாம்ல. பாதிக்கப்பட்டவங்களோட அந்த மாவட்ட செயலாளர் அந்த உங்க லோக்கலில் பொறுப்பில் இருக்க ஆளுங்களும் யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? நிக்கல. திமுக போகிறாங்க, அதிமுக போகிறாங்க, பாமக போகிறாங்க, நாம் தமிழர் போகிறாங்க, விசிக போகிறாங்க, பாஜக காரங்க உட்பட போயிட்டாங்க. நான் டிவிகே காரங்க வரலன்றது கம்ப்ளைண்ட். அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன், மக்களை பற்றி துளியும் கவலை இல்லை. நம்ம வந்து எளிமையாக ஒன்று பேசுவோம். போராட்டங்களுக்கு வரல, நிறைய இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மேல்மா கூட்டுரோடு, பல இடங்களில் ஷிப்காட் போராட்டம். திருப்பி திருவண்ணாமலை மோத்தக்கல்ல போன வாரம் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு காலையில் நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை 2 காவலர்கள் சம்பவம் நடந்திருக்கு. வேறு பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் பேசாத விஜய் அவரால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவர் கூட்டத்தில் ஒரு பாதிப்பு இருக்கு. நான் அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளில் கூட இந்த ஓட்டு பாதிக்கப்பட்டுருமோ, அந்த ஓட்டு பாதிக்கப்பட்டுருமோ. ஏன் முல்லை பெரியார் பற்றி, காவிரி பற்றி அவர் பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? பேசவே மாட்டார். அவருடைய படம் ஜனநாயகம் படம் கேரளாவிலையும் கர்நாடகாலையும் ஓடாதுன்ற பயம் அவருக்கு இருக்குது. அப்போது இந்த மாதிரி அவருடைய சம்பாத்தியத்துக்காக இந்த இஷ்யூ பற்றி நம்ம பேசாமல் இருக்கலாம், இந்த பிரச்சனை பற்றி நம்ம பேசாமல் இருக்கலாம்னு பல்வேறு யோசனைகள் அவருக்கு இருக்குது. ஆனால் அவரை பார்க்க வந்த கூட்டம் செத்து போயிருங்க. பள்ளி குழந்தைங்க, 1.5 வயசு குழந்தை, பேச முடியாத குழந்தை, ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. அவங்க தாயால் அழுவ முடியல, வாய் பேச முடியாதவங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள் எவ்வளோ கொடுமையானது இதெல்லாம். ஜோதிமணி எம்பி அவர்கள் சந்திக்க போனப்போ மயக்க அரைச்சி விழுந்துடுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்களா இது போன்ற கொடுமைகள். நான் என்ன சொல்கிறேன், இந்த போராட்டங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வாக்கு வராதோன்னு வந்து யோசிக்கிற விஜய் வந்து தன்னை பார்க்க வந்தவங்களை இறந்துட்டாங்களே, இந்த விஷயத்தில் யோசிக்கலாமா? அவர் இருக்கிற இடத்துல ஒரு வீடியோ போட முடிஞ்ச விஜயால அவங்க இருக்கிற இடத்துல 40 பேர் ஃபோட்டோ வச்சு ஒரு மாலை கூட போட முடியல. அவங்களுக்கு ஒரு இரங்கல்னா எப்படி தெரிவிக்கணும் தெரியுமா? ஒரு வீடியோ வச்சு இது வந்து துயர சம்பவம், இது நான் எதிர்பார்க்கல, இதுதான் இரங்கலா? உண்மையான இரங்கல் எதுங்க? அவங்களுடைய புகைப்படங்களை வச்சு அவங்கள நீங்கள் வணங்கணும். ஒரு தீப்பந்தம் ஏற்றி அவங்கள நீங்கள் வணங்கணுமா இல்லையா? ஒரு இறுதி வணக்கம் செலுத்தணும்ல. நான் இங்கே வச்சு வணங்குறேன், ஒரு காலம் வரும் நான் வந்து உங்க எல்லாரும் நேரில் பார்க்குறேன்னு சொல்றதுக்கான அதாவது அரசியல் கட்சிகள் வந்து எங்கேயோ இறந்துட்டவங்களுக்கு, ஏதோ ஒரு இஷ்யூவில் தமிழ்நாட்டில் இறந்துட்டவங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் தரத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ டிவிகேவினர் பல பேர் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுக இது அரசியலாக்குது. செந்தில் பாலாஜி வந்து எப்படி நேரமாக வந்தார், முதல்வர் ஏன் நைட்டாக வந்தார், கள்ளக்குறிச்சிக்கு போனாரா முதல்வர்ன்ற மாதிரி கேள்விகள்லாம் வைக்கிறாங்கல்ல. இருங்க, அதெல்லாம் வந்து சரி, நம்ம அதை பேசுவோம். இப்போது தமிழக வெற்றி கழகம் செஞ்சது முதல்ல மிகப்பெரிய தவறு, கொடுமை, அநியாயத்தின் உச்சம். புரியுதுங்களா? இந்த வழக்கில் அருணா ஜெகதீசன் அவர்களை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? முதல்ல அதுவே வந்து அவங்களே அதை ஒழுங்காக விசாரிக்க மாட்டாங்க, அதை விட்டுருவோம். அடுத்து இந்த வழக்கு வந்து ஒரு ஆணையத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு எங்க உண்மையே சரியா விசாரிக்க மாட்டாங்க. தூத்துக்குடி சம்பவத்துக்கு அருணா ஜெகதீசன் அவர்களை ஆணையத்தோட தலைவராக போட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு அந்த சம்பவம் எந்த நிலையில் இருக்கு? ஏற்கனவே அதில் செத்த 14 பேருடைய நிலைமை என்ன? அவங்க குடும்பத்துக்கு என்ன வந்து ஆறுதல் சொல்லப்பட்டிருக்குது? அவங்க குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்குது? அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குதா? காவல்துறை நேரங்க தூத்துக்குடி சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க திமுக அரசு. புரியுங்களா? அந்த மாதிரி ஆணையத்தான் நீங்கள் போடுவீங்க, உங்களுக்கு ஃபேவரான ஆணையத்தான் நீங்கள் போடுவீங்க. அதை நம்ம தனியான சப்ஜெக்ட் பேசுவோம். இந்த ஆணையம் ஒருவேளை சரியாக விசாரித்து குற்றவாளிகளை சாட்சியின் முன் நிறுத்தினா, முதல் A1 அக்யூஸ்ட் விஜய், A2 திமுக, A3 யார் தெரியுங்களா? முதன்மை இதுதாங்க. ஒரு அரசியல் கட்சியோட தலைவரை எப்படிப்பட்ட தலைவரை ஏற்றுக்கணும்னு தெரியாமல், எந்த மாதிரி கூட்டங்களுக்கு போனோம், எந்த மாதிரி கொள்கைகளை நம்ம ஆதரிக்கணும்னு தெரியாமல், அரசியல்னா என்னன்னே தெரியாமல் வெறும் ரசிக மனப்பான்மையோட வந்து அங்கே கத்துறாங்க பார்த்தீங்களா, கோஷம் போடுறாங்க பார்த்தீங்களா, பக்கத்தில் நிற்கிற சக மனுஷனை மதிக்காமல் நெருக்கிறது, மேலேருந்து விழுறது, கத்துறது, இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கணும் பார்த்தீங்களா, அவன் தான் A3. புரியுதுங்களா? செத்து போனவங்களை விடுங்க, அவங்க அப்பாவி மக்கள். அவங்க வந்து பார்க்க வந்து அந்த கூட்டத்தில் நசுங்கி, எங்க ஒரு ஜெனரேட்டர் ரூம் இருக்குது, அந்த ஜெனரேட்டர் ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து அந்த தற்காலிக ஓலை குடிசையில் இருக்குது. அதில் அப்படியே பிச்சுக்கிட்டு முடியாமல் அதுலேருந்து பிச்சுக்கிட்டு வெளியில் போகிறானுங்க ஒவ்வொருத்தனும். ஒருத்தலாம் விட்டா போதுன்னு அவங்க பார்த்து அவனுக்கு கவனிச்சிங்களா நீங்கள்? விட்டா போதும்னு சொல்லி எந்திரிச்சு அப்படியே மூச்சு வாங்குறான். ஒயர் இருக்குது, அந்த ஒயரை பிடிச்சி அப்படியே ஏறி அந்த பக்கம் அந்த மொட்டை மாடியில் தாவி ஓடுறான். அப்போது அவங்களாம் நல்ல இளமையான ஆண்கள்.
அவங்களுக்கே அந்த நிலைமைங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ கொடுமையாக இருந்தது. பெண்கள் வயசானவங்க அந்த கூட்டத்தில் மாட்டியிருக்காங்க குழந்தைங்களாம். அப்போ அவங்களோட நிலைமை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதை யார் சிந்திக்கணும்? அந்த கட்சியினுடைய முதன்மை தலைவர்கள் சிந்திக்கணுமா இல்லையா? தலைவர் விஜய் அவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? எதையுமே சிந்திக்காமல் அரசியல்னால் இப்படி தான் இருக்கணும் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்துட்டால் நேராக ஸ்டேட் சிஎம் ஆகிடுவோம் அப்படி இந்த அமெரிக்க மாப்பிள்ளைகள் சைடு கெட்டப்பு இதெல்லாம் எதுவுமே நடிக்காமல் நம்ம நேராக முதல்வர் ஆகிடும்னு சொல்லி வந்தவர் எப்படி இதெல்லாம் சிந்திப்பார்? எவ்வளோ ஒரு பெரிய கொடுமை பாருங்கள். அடுத்தது திமுக. இந்த காவல்துறை அமைச்சர் யாருங்க? நம்ம நாட்டோட சிஎம் தான், முதலமைச்சர் தான். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கரூரில் செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், பக்கத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க, திருச்சியில் KN நேரு இருக்கார், அன்பில் மகேஷ் இருக்கார், இத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு உளவுத்துறை மூலம் சொல்லப்பட்டிருக்குமா சொல்லப்பட்டிருக்காதா? இல்லை, உளவுத்துறை மூலமாக தகவல் வந்துச்சு. அந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி வாக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த்கிட்டையும் சிடிஆர் நிர்மல்கிட்டையும் உளவுத்துறை சொன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி வந்து சொல்கிறார். நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. ஒன்று நம்ம இதை கால் பேக் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்களோட கேர்ஃபுல்லானா வெறும் 50,000 பேர் கூட்டத்துக்கு 500 போலீஸ் மட்டும் வச்சு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்களா? எங்களுக்குலாம் ஒரு சாதாரண கூட்டம் போட்டாலே எங்கள் ஜனத்தை விட போலீஸ் ஜனம் அதிகமாக இருக்குங்க. சீமான் அண்ணன் எத்தனையோ கூட்டத்தில் கிண்டல் பண்ணியிருக்காரு. நாங்கள் குறைவாக இருக்கோம், காவல்துறை இவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. ஏன்னா அவ்வளோ பயம் எங்களை பார்த்தா. சாதாரண கூட்டங்களுக்கு அவ்வளோ காவல்துறையை போடுறீங்க. 50,000 பேர் கொடுக்குறாங்க, எவ்வளோ காவல்துறை நீங்கள் போட்டுருக்கணும்? 10,000 பேர் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஒரு 10,000 பேர் வச்சுப்போம். நீங்கள் 10,000 பேருக்கு எவ்வளோ காவல்துறை நீங்கள் போடணும்? 20 பேருக்கு ஒருத்தர்ன்ற விதத்தில் 500 பேர் போட்டிங்களா? போட்டிருக்காங்க. இல்லை, அது வந்து இந்த பிரச்சனைகள் சம்பவங்கள் ஏற்பட்ட பிறகு வந்த காவல்துறை. நீங்கள் அந்த மாதிரி போடலை. நீங்கள் அந்த பிரச்சனைலாம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ காவல்துறைலாம் கிடையாதுங்க. காவல்துறையே கிடையாது. இல்லை சார், அந்த ஃபுல்லாக அந்த அவுட்டர் லைன் குறைந்தபட்ச காவல்துறையை வச்சு தான் நீங்கள் அந்த பணியை மேற்கொள்றீங்க. புரியுதுங்களா? இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னு காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரியும். இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. புஷி ஆனந்த் மேலே போடப்பட்ட எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ போதுமான அளவுக்கு அவங்க கேட்டதை விட நாங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன்றது அதிகமாகவே நார்மலாக வந்து கொடுக்குறத விட அதிகமாகவே தான் கொடுத்துருந்தோம். நாங்கள் இன்ஃபார்மும் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கட்டுக்காரங்க லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. ஃப்ளோட்டிங் கூட்டமும் அதிகமாக இருக்குது. உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கரூர் ரவுண்டானாவில் வந்து வெளியே வந்துட்டு போன விஜய் அந்த பேசுகிற இடத்துக்கு வர வரைக்கும் நடுவில் இருக்க அந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வெளியே வந்து கை காமிச்சிருந்தாலோ இல்லை உட்காந்தபடி உள்ளேருந்து கை காமிச்சிருந்தாரோ அந்த கூட்டம்ன்றது அவ்வளோ நெருக்கமாக இருக்காது. இவர் அந்த கரூர் ரவுண்டானாலேருந்து பேசுகிற பகுதி வரையில நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தை ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தார். ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தால் விஜயை பார்த்தே அவனோட ஆவல் இருந்த கூட்டமும் அங்கேருந்து கூட்டமாக சேர்ந்து நகர்ந்து வந்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய் வந்ததுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய நெரிசல் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது அந்த விஷயம் தான். எல்லாரும் விஜய் பார்க்கணும் நெருக்கி வரவே இந்த ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த வாகனம் இருக்குது இல்லைங்க, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் தான் அந்த வாகனம் இருக்குது. அங்கேருந்தே பேசுகிறாரு. நீங்கள் அந்த காணொலி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 100-150 மீட்டருக்கு தூரமாக நிற்க வச்சுட்டு அந்த வாகனத்தை அங்கேருந்தே பேசுகிறாரு. அங்கேருந்து பேசும்போது ஓரளவு கூட்டம் அப்படியே இருக்குது. நீங்கள் சொன்னது அதை அப்புறம் உள்ளே உட்காந்துடுறாரு. உள்ளே உட்காந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணோடனே வாகனம் கிட்ட வர எல்லாரும் அந்த விஜய் பார்த்தே ஆகணுன்ற அந்த மோகத்தில் வந்த மொத்த பேருமே நெருக்கிறாங்க கூட்டத்தை. பெண்கள் மாட்டி இதில் சின்ன பெண்ணமாயிட்டாங்க. புரியுதுங்களா? என்ன விஷயம்னா ஒருத்தர் கூட தண்ணீர் வந்து சென்றடையில, ஒருத்தர் கூட உணவு பட்டலங்கள் சென்றடையில. இல்லாத போது கிட்டத்தட்ட இந்த 10 மணி நேரத்துக்கு யாருமே தன்னுடைய இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு சிக்கலில் அந்த இதில் சிக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு வீட்டோட கழிப்பறையே வந்து ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வசதிகள்லாம் நீங்கள் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தாததுனால உங்களுக்கு என்ன, அவர் வந்து பேசிட்டு போயிட்டா போதும். எந்த முதன்மையான பொறுப்பாளருங்க மக்களோட நிற்கிறான் நீங்கள் பார்த்தீங்க? அவங்க தலைவர் வரும்போது தான் வராங்க பார்த்தீங்களா? ஒருத்தர் கூட இல்லை. எல்லாம் நாமக்கல்லேருந்து கரூர் அப்படியே பிக்கப் பண்ணி அவங்க தலைவர் கூட வராங்க. அந்த இடத்துல 5 நிமிஷம் பேசுவார் அவர். அதுக்காக மட்டுமே தான் அவங்க இருக்காங்க. மற்றபடி அந்த கூட்டம் என்ன ஆச்சு? சாப்பிட்டாங்களா? தண்ணி குடிச்சாங்களா? பெண்கள் குழந்தைகள் எப்படி இருக்கு? எதை பற்றியும் உங்களுக்கு தலைவரை பார்க்க தானே வந்தாங்க. ஆமாம், பார்த்துட்டு போட்டோம். சோறு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு உணர்வு கூட அவங்களுக்கு இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன், அரசியல்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அரசியல்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள். முந்தைய பழைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாநாடுகள்லாம் 3 நாள் நடக்கும். தீர்மானம் போடுவாங்க, ஒரு நாள் வந்து அந்த தீர்மானங்களை வாசிப்பாங்க, அது நிறைவேற்றுவாங்க. புரியுதுங்களா? 3 நாள் அந்த மாநாடுகள் நடக்கும், கொள்கை சார்ந்த விஷயம். புரியுதுங்களா? ஆனால் இவங்க அரசியல் மாநாடு 2.5 மணி நேரம் சினிமா ஷூட்டிங் மாதிரி, 2.5 மணி நேரம் அந்த சினிமா படம் இருக்கு பாருங்க, அந்த படம் மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க. மாலை 5:30-6 மணிக்குள்ள வந்து மாநாடு முடிச்ச ஒரு மாநாடு இது அரசியல் வரலாற்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நைட்டு 10 மணி 11 மணி இல்லை முடியாம. ஏங்க சில மாநாடுகள்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் போக மாட்டாங்கங்க. இந்த மாதிரி எத்தனையோ மாநாடுகள் தமிழ்நாட்டு நடந்திருக்கு. எங்களுடைய மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடுகள் எல்லாம் பின்னு போட்டால் கீழே சவுண்டு வருங்க. அதுதான் அந்த பின் டிராப் சைலண்ட்ன்றது. புரியுதுங்களா? அந்த மாதிரி மரியாதை செலுத்தணும் தலைவர்களுக்கு. இவங்க எதுக்கு ஓன்னு கத்துறானே தெரில. லைட் ஆஃப் பண்ணி 4 முறை ஆன் பண்ண அதுக்கே கத்துறான். புரியல? துண்டு எடுத்து போய் வெளியில் போட்டால் அதுக்கு கத்துறான். இதெல்லாம் எப்படிப்பட்ட மனநிலை? இது எங்கே போய் நாங்கள் இதுக்கு தான் முதல்ல ஆரம்பத்துலேருந்தே இது எச்சரித்தோம்.
இந்த மனநிலை வந்து வெறுமனே சினிமா மோகத்தில் வர மனநிலை. இதை வச்சுட்டு நீ அரசியல் மனவு புரட்சி செய்ய முடியாது, ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. தயவு செஞ்சு வீட்டில் போய் படுங்கடா. இதன் பிறகு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நான்லாம் எங்கள் வீட்டில் வந்து கட்சி கூட்டங்களுக்கு போகிறேன்னா பெருமையாக கட்சி கூட்டங்களுக்கு போகிறேன், 2 நாள் ஆக வரேன்னு சொல்லிட்டு போவேன். சிறைக்கு போனேன். சிறையில் வந்து என்னை சந்திச்சாங்க. வீட்டில் இருந்து அம்மா அப்பா தங்கச்சிங்க அத்தை எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் வந்து சந்திச்சாங்க. சந்திக்கும் போது எங்கள் அத்தை ஒருத்தவங்க வந்து என் மேலே ரொம்ப அன்பு. எங்கள் அத்தை வந்து ஓன்னு அழுகுறாங்க சிறையில். அப்போல்லாம் எங்கள் அப்பாலாம் பெருமையாக அவனா கொலையாக பண்ணிட்டு போனா இல்லை கொள்ளடிச்சு போனானா, போராடி தானே சிறைக்கு போயிருக்கான், போங்க 4 நாளில் வந்துடும் 10 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. புரியுதுங்களா? கட்சி கூட்டங்கள் ஒரு அரசியல் கூட்டங்கிறது ஒரு மக்களை வந்து வழிநடத்தி அவங்களுக்கு நல்லது செஞ்சு அதனால் வந்து ஒரு கட்சி வளர்ச்சி அடையணும், நீங்கள் வளர்ச்சி அடையணும். புரியுங்களா? அந்த மக்களை அரசியல்படுத்தணும், அந்த மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சி வந்துருக்குறோங்க. புரியுங்களா? பெருமையோடு நாங்கள் சிறைக்கு போகிறோம், கட்சி கூட்டங்களுக்கு போகிறோம், புகழ் வணக்கம் செலுத்துவோம், ஊரில் எல்லா தலைவர்களுக்கும் புகழ் வணக்கம் செலுத்துவோம், வீர வணக்கம் செலுத்துவோம், மாலை நேரங்களில் அங்கங்கே தெருமுனை பிரச்சாரங்கள் போடுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இப்படிப்பட்ட ஒரு இழப்பு நடந்துருச்சு. எவனாவது டிவி கேட்குறேன், என் மாமா மச்சான் அண்ணன் தம்பிலாம் இருக்கான் டிவி கேல, எவனாவது ஒருத்தன் அவங்க வீட்டில் போய்ட்டு நான் டிவி கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லணும். இப்போ பொய் சொல்லிட்டு தான் போவான், ஒரு வேளை போகிறதா இருந்தால் இதன் பிறகு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி வீட்டில் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு போகிறேன் எப்படி போச்சு, சாகிறதுக்கு எதுக்கிட்ட அங்கே போகிற வெட்டி வேலையை போடான்னு சொல்லுவாங்க. இல்லை இதுலேயே கூட்டத்தில் பல பேர் அழுது அந்த குடும்பத்தினர் வந்து நான் போகாதான்னு சொன்னமே, கூட்டமாக இருக்கு வந்துருன்னு சொன்னமே, மனைவியும் ஒரு பெண் குழந்தை இருந்த ஒரு நபர் வந்து நான் போகிறேன். அதுதான் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இனி அரசியல் விஜயோடைய அரசியல் தனிமைப்படுத்தப்படும். தொடர்ந்து அவர் அரசியலை நீடிக்க மாட்டார். இது மாதிரி சம்பவங்கள் வந்து இது மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. தும்பியல் சம்பவம் இது போல சம்பவம் நடக்கக்கூடாது. இதன் போன்ற இடையூறுகளை இதன் பிறகு விஜய் சந்திச்சார்னா ஒரு சம்பவம் 2 சம்பவத்தில் விஜய் காலி ஆகிடுவார். இதெல்லாம் அவர் தாக்கு பிடிக்க மாட்டார். இந்த மாதிரி அவர் வாழ்ந்து வரும் கிடையாது. இதுக்கே நம்ம எதுக்கடா அதுக்கு வந்தோம்னு நினச்சிட்டு பாரு. புரியுதுங்களா? உண்மையாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். இல்லை இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப இலகுன மனசுக்காரரு, அவரால் இதெல்லாம் தாங்க முடியாது, அவர் வந்து 6 மணி நேரம் சாப்பிடல, 2 நாளாக தூங்கலன்ற விஷயங்கள்லாம் வந்து டிவி கேனர் பல பேர் போட்டுறாங்க. அது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தலைவர் இருங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இப்போ அவர் வெளியிட்டிருக்கிற காணொலி பாருங்க. அந்த காணொலியில் கரூரில் பேசி 2 நாள் ஆகுது, 2-3வது நாள் இங்கே பேசுகிறாரு. புரியுதுங்களா? அந்த இந்த புகைப்படத்தை அப்படியே மேட்ச் பண்ணி போட்டுருக்காங்க பாருங்கள். முகநூலில் நல்லா நீட்டாக ஷேவ் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்மார்ட்டாக அப்படியே ஏர்லாம் சூப்பராக விட்டு சூப்பரான ஷர்ட்டு போட்டு சும்மா மிடுக்காக வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அவர் உடை நல்லா உடுத்துட்டு எனக்கு அது பிரச்சனை இல்லை, அவருடைய முகத்தோட்டத்தை நீங்கள் கவனிங்க. அதில் எந்த ஒரு கவலையோ புரியல, கவலை இல்லைங்க. அந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறவன் நம்ம ஊருங்களெல்லாம் ஏதாச்சுன்னா ஆளை பத்தில கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடா தாடிலாம் விட்டுருக்க, என்னடா உனக்கு பிரச்சனை பார்த்துருக்கீங்களா, அந்த தூக்கம் இல்லை பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை, அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவர் இருந்தாலும் இதர் பற்றியான ஒரு பெரிய கவலையும் இல்லை, புரிதலும் அவருக்கு இல்லை. இந்த கவலையோ புரிதலோ இருந்தால் 30 பேர் செத்துட்டாங்கன்னு ஒரு வந்திருக்கணும்ல. மக்கள் இப்படி ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லை பெரிய பிரச்சனை ஆகிடும்னா அதை சந்திச்சு தானே பார்க்கணும். இதையே நீ சந்திக்க முடியாதாள், நாளைக்கு மக்களுக்காக நீ களத்தில் சாகிற நிலைமையில் நீ போராடுவியா? என்ன போராடுவ? சீமானெல்லாம் மேடையில் பேசுவாருங்க, அரசியலுக்கு எதுக்குங்க வந்தீங்கன்னு செய்தியாளர் கேட்கும்போது சாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். என் சாவின் மீது தான் 3 பேர் வந்து நீங்கள் செங்கோடி அக்கா இறந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் 3 பேரை நீங்கள் தூக்கிலிடணும்னா என்னுடைய சாவின் மீது தான் நீங்கள் தூக்கிலிடணும் அண்ணன் பேசுனதுருக்கு. புரியுதுங்களா? அப்போ மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சுது தமிழ்நாட்டில். அக்கா செங்கோடியோட இறப்பு, அண்ணன் வந்து நான் செத்துருவேன், செத்த பிறகு தான் நீங்கள் தூக்கிலே இட முடியும்னு பேசினார் வேலூரில். புரியுதுங்களா? அப்படி ஒரு தலைவர் உருவாகணும். இஷ்யூ ஆகிடும்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகிடுமா? என்ன ஆகிடும் உங்களுக்கு? என்ன ஆகிடும் சொல்லுங்கள்? 41 பேர் உயிர் விட்டுருக்காங்க. அப்படி என்னதான் பண்ணிடுவாங்கன்னு அவ்வளோ பாதுகாப்பாக சென்னை போகிறீங்க, என்ன உங்கள் கோட்பாடு? இது அநியாயம் இல்லையா? 41 பேரோட குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்ல? 20 லட்சம் அறிவிச்சிருக்கீங்க, 20 லட்சம் கொடுத்தா அந்த குழந்தையோட உயிர் திரும்ப வந்துருமா? நீங்கள் 20 லட்சம் கொடுத்தா அந்த பள்ளி மாணவனுடைய உயிர் திரும்ப வந்துருமா? 5 ஆண் பிள்ளைங்க 5 பெண் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க 10 பேர் சின்ன பிள்ளைங்களே செத்துருக்காங்க, 160 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. இவ்வளோ பெரிய துயர சம்பவத்தை நிகழ்த்ததுக்கு முதல் குற்றவாளி விஜய் தான் திரும்ப பதிவு செய்கிறேன். ஆனால் சதி நடந்துச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சதிக்கான வாய்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. திமுக வந்து அதாவது வந்து இவன் வந்து எப்படி சொல்கிற, திமுக வந்துன்னா அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான். இவன் நம்பர் 1 டுபாகூர், இவன் நம்பர் 2 டுபாகூர், நான் நம்பர் 1 அப்படின்னால அந்த மாதிரி இவன் கொஞ்சம் நம்பர் 2. இப்போ திமுக இவர் பிட் பண்ணி போகிறார், நம்பர் 1 இவர் போகிறாரு. என்ன விஷயம் நான் கேளுங்க சொல்லிடுறேன். சதியே நடக்கலைன்னு சொல்ல முடியாது. இதை ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறவங்களும் கவனிச்சிருக்கணும். உளவுத்துறை தகவல் அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கணும், நீங்கள் ஃபோர்ஸ் அதிகப்படுத்திருக்கணும். இல்லை அதிகப்படுத்தணும், அந்த அலர்ட்னஸ்லாம் வச்சிடணும். அதனால தான் வந்து 40 பேருக்குள்ளே லிமிட் பண்ண முடியுது. அவ்வளோ போலீஸை வந்து எங்களால் ஆம்புலன்ஸை உள்ளே கொண்டு போக முடியல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து போலீஸ் சொல்லுது. நாங்கள் அவ்வளோ பேர் இது பண்ணுறோம், வாக்கி டாக்கில் இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஆம்புலன்ஸை வர வைக்கிறோம், ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்துறாங்க வெளியே இருந்து, தடியடி நடத்தி எல்லாரையும் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸே தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு
கூமுட்டுத்தனமான வந்து தொண்டர்கள் தான் டிவிக்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆம்புலன்ஸ் கூட உள்ளே கொண்டு போக முடியாத அளவுக்கு ஆட்சி அதிகாரங்களை தான் நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை அதான் தடியடி நடத்த எங்களால் ஆம்புலன்ஸை உள்ளே கொண்டு போக முடியுது. அவ்வளோலாம் நீங்கள் ஒன்றும் தடியார் நேரத்தில் அது கடைசி எங்க இந்த பிரச்சனைலாம் நடந்து எல்லாம் இறப்புங்க போது பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு அந்த ஆம்புலன்ஸுங்க அதெல்லாம் நீங்கள் முன்னேற்பாடு அரசும் செய்யலை, இவனுங்களும் செய்யலைங்க, யாருமே செய்யலைங்க. மக்களுக்கு நாங்கள் ஒன்று தாங்க சொல்கிறோம், இது போன்ற அரசியல்வாதிகள் நம்பி நீங்கள் பின்னாடி போகக்கூடாது. இந்த கவர்மெண்ட் நம்பி இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது. எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் நடந்த மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும். ஏன்னா இந்த மக்களுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம், இந்த மக்களுக்காக தான் சர்வீஸ் பண்ணுறோம், இந்த மக்களுக்காக தான் அன்றாடம் பேசுகிறோம். புரியுதுங்களா? இந்த மக்களுக்காக உழைக்கணும்னு நினச்சி தான் இந்த அரசியல் காலத்துக்கு வந்திருக்கிறோம். அவர்களுடைய இழப்பு, அதுவும் 41 பேர் வந்து இறந்துருக்காங்க, 160 பேர் சிகிச்சையில் இருக்காங்கன்னா இன்றைக்கி அதிகாரப்பூர்வ தகவலுங்க, காவல்துறையோடைய அதிகாரி கொடுத்துருக்காரு அதிகாரப்பூர்வ தகவல். அப்போ இது எவ்வளோ மனவலி ஏற்படுத்துது? இதுக்கு யாருங்க பொறுப்பே இருக்குது? சிந்திச்சு பாருங்கள், யார் பொறுப்பே இருக்குது? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவின் தவறுகளாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு இன்னொரு ஒரு சில விஷயம்லாம் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து அவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு கத்தி வச்சுலாம் கிழிச்சாங்கன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி ஒரு விஷயம் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தார் ப்ரெஸ் மீட்டில். கத்தி வச்சு கிழிச்சாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் நான் ஏற்றுக்கிறேன். அந்த கிழிக்கப்பட்ட நபர்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க? எனக்கு கத்தி வச்சு கிழிச்சாங்கன்னா நார்மல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, எங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னு சொல்லுங்க, நான் அந்த கிளைமை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அதாவது இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருந்தா இதுக்கு திமுக காரணமாக இருந்தால் இந்நேரம் குற்றவாளிகள்லாம் வெளியில் வந்துட்டு இருப்பாங்க, இந்நேரம் வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. அது உண்மை கிடையாது. அதாவது விஜய் வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு இன்றைக்கி என்ன வேணால் சொல்லலாம். விஜயின் தலைமை தோல்வி திமுகவின் நிர்வாக தோல்வி எடுத்துக்கிறதா? கட்டாயம் விஜயோடைய தலைமை தோல்வி, திமுகவுடைய நிர்வாக தோல்வி. நல்லா சரியாக சொன்னீங்க, இதுதான் சரி. ஒன்று. அடுத்தது, இவங்க திமுக வந்து அவ்வளோ மனித புனிதர்லாம் கிடையாது. திமுக வந்து 41 பேர் நீங்கள் இறந்துட்டாங்க, மிகப்பெரிய துயர சம்பவம். நம்ம இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது காரணம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம், விஜய் திமுக இவங்க எல்லாருமே காரணம் நம்ம மார்க் பண்ணுறோம். அதில் வந்து விழுந்தவன் கத்தனவன் இவன் எல்லாமே அது காரணம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு மனித புனிதர்லாம் திமுக கிடையாது. 41 பேருக்கு நீ இந்த கூறிய 69 பேர் இறந்தான் கள்ளச்சாராயத்தில். ஒரு வார்த்தை திமுக, ஒரு வார்த்தை கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாராவது வாயை தரீங்களா? என்ன வாங்குற காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யான்ற மாதிரி என்ன பண்ணுறான், எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு அழுகுறாங்க. இல்லை, ஏபாவேல் உட்பட ஒரு சில திமுக அமைச்சர்கள் இருந்தாங்க, திருமாவளவன் போன்ற ஒரு சில கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருந்துச்சு. இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுன்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு தான் வந்தாலும் அதுக்கு அடுத்து திருப்பி மரக்காணத்தில் ஒரு விஷயம் நடந்தது. எங்கள் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் இப்போவும் காய்ச்சின்னு இருக்காங்க. ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு காணொலி நான் அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் அது கீழே போடுங்க. புரியுதுங்களா? பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயங்களுக்கு ஆசைப்படுது, கள்ள மது விற்கப்படுது. நைட்டு 10 மணிக்கு ஒயின் ஷாப் சாத்தினாலும் இரவு 1 மணி 2 மணி வரையும் இரவு முழுக்கவும் அந்த கள்ளச்சாராயம் வந்து ஓடுது, கள்ள மது ஓடுது. புரியுதுங்களா? அதனால் இவங்க அவ்வளோ மனித புனிதர்கள். 69 பேர் கொலை பண்ணது திமுக. கொலை பண்ணிவிட்டு இங்கே வந்து தனக்கு எதிராக நிற்கிற ஒரு இயக்கத்தில் இப்படி நடந்துச்சுன்னொன்னே அப்படியே மீடியாவுக்கு எதிராக அப்படியே அழுவுறது. 2 பேரும் என்னமா ஸ்கோர் பண்ணுறீங்க, என்ன நடிப்பியானுவாங்களா அந்த மாதிரியே, என்ன மனுஷன் பாருங்கள். ஏங்க திமுக அதான் நான் சொல்லிட்டேனே. ஆனால் அந்த செயல்பாடுகளோ அந்த துரிதங்களோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான விஷயம். அவங்க நடிச்சாங்க, ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஏங்க எப்போ தெரியுமா? இல்லைங்க இதெல்லாம் போய்ங்க. எப்போ தெரியுமா அது துரிதப்படுது? எப்போ தெரியுமா இதெல்லாம் வந்து துரிதப்படுது, மக்களுக்கு உடனடியாக வந்து எல்லாமே பண்ணப்படுது? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் பாகுபாடு இன்றி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட, அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட, திருமாவளவன் அவர்கள் உட்பட, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருமே உடனடியாக கரூரில் யார் இருக்காங்களோ அவங்கள உடனடியாக களத்துக்கு போனதுனால தான் இது மிக தீவிரமடையுது. எல்லா கட்சியோட தொண்டர்களும் புரியல, எல்லா கட்சியோட தலைவர்களும் அங்கே போய் நின்றுட்டு அந்த இஷ்யூக்காக பேசினாங்க. அதாவது எல்லாருமே, முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள்லாம் என்ன சொன்னார்னா, முதல்ல திமுக காரணம், விஜய் காரணம், இதை விடுங்க, அதை விடுங்க, முதல்ல செத்துருங்க, அதை பாருங்கள். பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கான் அவனை முதல்ல பாருங்கள், முதன்மையானது எதுன்னு இருக்குல்ல, முதல்ல அதை பாருங்கள், நாளைக்கு கூட பேசுவோம் அப்படின்னு முதல்ல அதை பதிவு பண்ணாங்க. அப்போ தான் ஒரு பாதி கூட்டம் வந்து இதை பற்றி பேசாமல் முதல்ல அவங்களை கவனிங்கன்னா அது தீவிரமடையுது. புரியுதுங்களா? அதில் முக்கிய பங்கு பல்வேறு அமைப்புகள் அதில் வகிச்சிச்சு. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நரேட்டிவாக செட் பண்ணி வந்து திமுக எதிராக வந்து ஒரு குரூப் செயல்பட ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு காலையில் திருமாவர்கள் வந்து பேசியிருந்தார். விஜய் அவர்கள் பாஜகவோட கைப்பாவே மாறிட்டார்ன்ற அளவுக்கு அவரோட அந்த பதிவுகள்ன்ற இருந்துச்சு. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாஜக, டிவிக்கு, அதிமுகலாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க இந்த இஷ்யூலேருந்து விஜய் அவர்கள் தன்னை தற்காத்து கொள்வதற்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவார். பாஜகவோட கூட்டணி வைக்க தாராளமாக போவார். இதன் பிறகு வேற வழியே இல்லை. பாஜக வழியாக போய் கோலஹால ஸ்ரீனிவாஸ் அதை தான் சொல்லியிருந்தார். இருங்க நான் சொல்லிடுறேன். பாஜக வழியாக போயிட்டு
அப்படியே அதிமுக பக்கம் ஐக்கியமாகி நம்ம இந்த தேர்தலை ஏன்னா திமுக அகைன்ஸ்டாக தானே இந்த இஷ்யூலாம் திருப்புறீங்க நீங்கள். திருப்பும் போது நம்மளுக்கு இந்த முறை அதிமுகவும் பாஜகவும் பயன்படும் அப்படின்னு அமித்ஷாவும் அதை பயன்படுத்த நினைக்கிறாரு. முதல்ல அந்த கரூர் மருத்துவமனைக்கு வந்தவர் எம்ஆர்வி விஜயபாஸ்கர். அவர் வந்தப்போ ஃபஸ்ட்டு பேசினப்போ பெருசாலாம் எதுவும் நெகட்டிவாக சொல்லலை. அந்த மக்களோட துணை நின்னார். முதல்ல அவர் தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜியே வந்தார். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஒரு பேட்டி ஃபஸ்ட் நாள் அவர் நடந்துக்கிட்டதுக்கும் ரெண்டாவது டைம் அவர் பேட்டி கொடுத்துக்கும் வித்தியாசன்றதே நிறைய இருந்துச்சு. இதில் முழுமையான அரசியல் வந்து ஒரு கூட்டம் அவர் பயன்படுத்திக்கணும்னு நினைக்குது. இந்த கூட்டத்தை வச்சு நம்ம ஏதாவது பலன் அடைஞ்சிரோன்னு அதிமுகவும் பிஜேபி நினைக்குது. விஜயும் கட்டாயம் 99% அதுக்கு பலியாகி திமுக எதிர்ப்புன்னு கடைசி அங்கே போய் ஐக்கியமாகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தற்காத்து கொடுறதுக்கு அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவார். இவ்வளோ நாள் உங்களை பொண்ணாக நேற்றுக்கு தேங்க்யூ. நன்றி.